இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் பிரிட்டோ அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு இருப்பதாக இந்த நாளின் ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சேனல் டிஜே நேயர்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தின் உற்சாகமாக இந்த காலை வேளையில் தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடலாம். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து என் கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டேன். உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நினைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவோ. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவோ. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தோம் சோதனை ஜெயித்தோம் மதிலை தாண்டினோம் பலத்தால். தண்ணீரை கடந்தோம் சோதனை ஜெயித்தோம் மதிலை தாண்டினோம் பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா.
செய்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமை செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமை செய்திடுவார். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். சங்கீதம் 119. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை இரட்சியும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். ரேஷ். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது. உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ, உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஷீன். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய அவயவங்களாக நாம் ஒவ்வொருவரும்
கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய அவயவங்களில், நம்மளோட பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு நல்லா தெரியும், நம்ம பாடியில் இது வீணான பகுதி அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா பகுதியுமே வேண்டிய பகுதிகள். அவைகள் இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பானா அப்படின்னா அவன் குறைவுள்ள மனிதன். அந்த குறைவுகள் இல்லாமல் எல்லா பார்ட்ஸும், எல்லா உடலில் தேவையான எல்லா சரீரத்தின் பாகங்களும் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவன் பூரணமான மனுஷன். அவன் சரீரத்தில் பூரணமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய சரீரத்தில், கிறிஸ்துவினுடைய சரீரத்தில், பாடி ஆஃப் கிரைஸ்டில் நீங்கள் சரீரத்தின் ஒரு பகுதியாக, ஒரு பார்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள நான் ஒரு பயன்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேனே, நான் மதிக்கத்தகாதவனாக இருக்கிறேனே, நான் பாவியாக இருக்கிறேனே, இப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றை மறந்துடாதீங்க. நீங்கள் தேவனுடைய அவயவங்களில் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அதை உங்களுக்குள்ளே உணர்றீங்களோ உணரலையோ, நீங்கள் பாடி ஆஃப் கிரைஸ்டில் இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது தான் சத்தியம். காலை வேளையிலே இந்த சத்தியத்தோடு கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதத்தை தியானிக்கும்படி நாம் கடந்து செல்வோம். நீங்கள் தேவனுடைய அவயவமாக இருக்கிறீர்கள். அவருடைய இரத்தம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதம் 119. இந்த சங்கீதம் வேதாகமத்தில் மிகவும் அதிக வசனங்களை கொண்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 176 வசனங்கள் இருக்கிறது. இந்த 176 வசனங்களும் 8 வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 3 பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் 145வது வசனத்திலிருந்து 168வது வசனம். நீங்கள் தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு தலைப்போடு கூட ஆரம்பிக்கும். அது பக்கத்தில் ஒரு குறியீடு ஒன்று இருக்கும். அந்த ஒவ்வொரு குறியீடை குறித்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏற்கனவே இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பகுதியும் எபிரேய எழுத்துக்களின் வரிசையில் அமைக்கப்பட்ட சங்கீத பகுதி தான் இந்த 119வது சங்கீதம். இதில் நம்ம பார்க்க போகிறது 19, 20, 21 அந்த 3 எபிரேய எழுத்துக்களுடைய தலைப்பின் கீழ் வந்திருக்கக்கூடிய சங்கீதம். இந்த சங்கீதத்தை, இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா நீங்கள் தாவீதுடைய லைஃப் ஸ்டைலையே நீங்கள் பார்க்கலாம். தாவீதினுடைய சப்கான்ஷியஸ், அவரோட கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அவரோட லைஃப் ஸ்டைலு எப்படி இருந்துச்சு, வார்த்தையோடு எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 4-5 முறை அவர் உயிர்ப்பித்தலை குறித்து அவர் பேசுகிறாரு. உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்கிறாரு. உமது நீதி நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்கிறாரு. உம்முடைய சத்தியத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்கிறாரு. அநேக இடங்களில் இந்த உயிர்ப்பித்தல் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நாளில் தியானிக்கிற இந்த பகுதியிலையும் இந்த வார்த்தைகள் எல்லாம் கடந்து வருகிறது. இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற பகுதி சங்கீதம் 119 161 கீழ் இருக்கக்கூடிய வசனங்கள். இந்த 8 வசனங்கள் என்னை அதிகமாய் தொட்டது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையே நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன்.
என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உம்முடைய கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. மிகவும் அருமையான வார்த்தைகள். இதில் நிறைய இந்த முழு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 24 வசனங்களும் தேவனுடைய இருதயத்தின் வெளிப்பாடுகளை நாம் ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் நீங்கள் பார்க்கலாம். தேவன் ஒரு மனுஷனை எப்படிலாம் பாதுகாக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தாவீது தன்னோட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. உம்முடைய வார்த்தை, உம்முடைய சாட்சி, உம்முடைய நீதி, உம்முடைய வசனம், உம்முடைய வேதம், உம்முடைய நீதி நியாயம், இப்படி அவரை சார்ந்தே தாவீதினுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்றத இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உமது 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 அப்படின்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அவர் எந்த அளவுக்கு கடவுளை டிபெண்ட் பண்ணியே இருந்திருக்கிறாரு அப்படின்றது தான். பிரியமானவர்களே, காரணமே இல்லாமல் ஒருத்தன் உங்களை துன்பப்படுத்தினா, காரணமே இல்லை துன்பப்படுத்தினா உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் உம்முடைய வசனத்திற்கே பயப்படுகிறேன் அப்படிங்கிறார். அந்த துன்பம் அவன் காரணமே இல்லாமல் கஷ்டப்படுத்தினான். ஆனால் இவரோட மைண்ட் செட்டு அந்த துன்பத்துக்கே போல. அந்த வசனம் சொல்லுது, உம்முடைய வசனத்திற்கே பயப்படுகிறது. வசனத்திற்கே பாருங்க, துன்பம் அவருடைய இருதயத்துக்கு போல அவருடைய இருதயம் வசனத்தினால நிரம்பி இருந்துதான். வசனத்திற்கே பயப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையே நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய இருதயத்தை எந்த விஷயத்தினால நிரப்பி இருக்கிறாரு. அவருடைய உணர்வுகள் எந்த அளவு வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருந்தது அப்படின்றத இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னை மிகவும் அதிகமாக அசைத்த வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வார்த்தை என்னை மிகவும் அசைத்தது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நேசிச்சிங்கன்னா, அவருடைய வார்த்தையை நீங்கள் நேசிச்சிங்கன்னா அவர்களுக்கு இடரலே இல்லைங்க. பைபிள் சொல்லுதுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்குறார். நத்திங் கேன் மேக் யூ ஸ்டம்பிள். உங்களை கீழே தள்ளுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களை கீழே தள்ளக்கூடிய சக்தி இந்த பூமியிலே கிடையாது. நீங்கள் கீழே விழவே மாட்டீங்க. பிரியமானவர்களே, மிகுந்த சமாதானம் அப்படின்னு இருக்கு. மிகுந்த சமாதானம். உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, வேதம் எப்படி நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குது பாருங்கள். இந்த உலகம் தர முடியாது, இந்த உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானம். பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்குது, ஆனால் நீங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்கன்ற அறிகுறியே இல்லாத நபராக நீங்கள் இருக்கீங்க. எப்படின்னா, சுற்றி தண்ணி இருக்குது, ஆனால் தாமரையோடைய இலையில் தண்ணி இல்லை. நீங்கள் தாமரையோட இலை மேலேயே நீங்கள் தண்ணி ஊற்றுங்களேன், அந்த தண்ணி அதில் ஒட்டாது. அதன் மேலே ஒரு கோட்டிங் இருக்குது, தண்ணியில் அது மிதக்கும். தண்ணியோடைய ஒரு சின்ன சுவடு கூட அதில் இருக்காது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை காரணமே இல்லாமல் துன்பப்படுத்தினாங்க தாவீதை. ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, இடரலே இல்லை அப்படிங்கிறார். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அவர் தன்னுடைய அனுபவத்தில் வார்த்தையை அவர் அனுபவித்து, உங்கள் வார்த்தையை நான் ஹானர் பண்ணுறேன், உங்கள் வேதத்தை நான் நேசிக்கிறேன், நேசிக்க 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 இடரல் இல்லை. பிரியமானவர்களே, சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நான் இங்கே பார்க்கலாம், அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கார்களின் ஓரமாய் நடப்பட்டு
தன் காலத்திலே தன் கனியை தந்து தருகிற இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். பாருங்க, அவன் லைஃப்பில் தோல்வியே கிடையாதுங்க. அவன் செய்கிறது எல்லாம் சக்ஸஸ். இந்த வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. அதாவது வீழ்ச்சின்றதே கிடையாது, ஃபெயிலியர்ன்றதே கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஃபெயிலியர்ன்றதே கிடையாது. பிரியமானவர்களே, வேதத்தை கேட்கிறவர்களாய், வேத வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வேதத்தை நேசிக்கிற ஒரு மனநிலையை நம்ம ஏதோ பரீட்சைக்கு படிக்கிற ஒரு மனநிலையோடு இல்லை, வேதத்தை வாழ்க்கையோடு. பாருங்கள், சிலருக்கு ட்ரெஸ்ஸு போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். புதுசாக ட்ரெஸ்ஸு அவங்க எங்கேயாவது இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் பார்த்தாங்கன்னா அந்த காஸ்டியூம் உடனே தனக்கு அதை அணிந்து கொள்ளணும்னு விரும்புவாங்க. சில பேருக்கு சாப்பாடு மேலே ரொம்ப பிரியம் இருக்கும். புதுசாக டிஷ்ஷு செய்யணும்னு விரும்புவாங்க. சில பேர் சாப்பிடணும்னு விரும்புவாங்க. அந்த வெரைட்டியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கணும். அது அவர்களுடைய குணாதிசயமாக இருக்கும். இந்த இடத்துல இவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிற அவருடைய குணம் வேதத்தை நேசிக்கிறதாக இருந்தது. சங்கீதம் 1 நம்ம கேட்டோம், அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து. நம்முடைய பிரியம் வேதத்தின் மீது இருப்பதாக. வேதத்தை நேசிக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருப்போமாக. கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்குள்ளே சிருஷ்டிப்பாராக. நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவங்களா இருக்கிறீங்க. நாம் இன்னும் அதிகமாய் அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறியத்தக்க அந்த மனது, இன்னும் அதிகமாய் அந்த வேதத்தை நேசிக்கிற அந்த இருதயம் இன்னும் க்ரோ ஆகணும். இந்த மனது நமக்குள்ளே பெருகுவதாக. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது. தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த காலை வேளையில் தேவன் கொடுக்கிறார். உங்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு இடரல் கிடையாதுங்க. உங்களுக்கு இடரல் கிடையாது. உங்களுக்கு வீழ்ச்சி அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு தோல்வி அப்படின்னு ஒன்று கிடையாது. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. காரணமே இல்லாமல் கூட உங்களை பிரச்சனை பண்ணால் ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க உங்களை சுற்றி சூழ்ச்சியே போட்டிருக்கலாம். அவங்களோட பிளான் எல்லாம் வீணென்று அறியீர்களா என்று வசனம் சொல்கிற மாதிரி அட்டர் வேஸ்ட்டு. பிரியமானவர்களே, ஒன்றும் பண்ண முடியாது, ஆணியே பிடுங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பாதுகாப்பு, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திட்டம் உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னும் அதிகமாய் நேசியுங்கள். இன்னும் அதிகமாய் உங்களுடைய நேசம் வேதத்தை நோக்கி திரும்பட்டும். உங்கள் வாழ்வில் இடரலே இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் இடரலே இல்லை. உங்களுடைய தொழிலில் இடரல் இல்லை. எந்தெந்த சோர்ஸ்லாம் உங்களோட சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் சமாதானத்தை குலைக்கிறதுக்கு திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அந்த திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகும். உங்கள் சமாதானம் அப்படியே இருக்கும். உங்களுடைய சமாதானம் மிகுந்த சமாதானமாக மாறும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் டிஸ்டர்பே ஆக மாட்டீங்க. பிரியமானவர்களே, ஒரு மனுஷர், அவர் மிகுந்த பணக்காரர், அவர் ஒரு தேவனுடைய ஊழியர். அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கிறாரு, நல்லா சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அவரோட அசிஸ்டண்ட் அவர் கூட இருக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு செய்தி வருது, உங்களோட வீட்டில் இந்தந்த பொருட்கள்லாம் திருடு போயிடுச்சு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, திருடு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவல் வருதுன்னா நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க? அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? என் பொருள் தானே திருடப்பட்டுச்சு, என் சமாதானத்தை எவனாலையும் திருட முடியாது அப்படின்னாராம். தொடர்ந்து அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தாராம். கம்ப்ளீட்டாக சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சாராம். அவருடைய சமாதானத்தை நீங்கள் பொருள் காணா போச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த பொருள் மறுபடியும் வந்துடும்.
ஆனால் இந்த காரியத்தை இந்த தேவனுடைய ஊழியனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது ஒரு மனுஷன் அவருடைய சமாதானம் எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் அந்த சமாதானம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு, அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வேதத்தின் அடிப்படையில் அவர் கட்டமைத்திருந்தார் அப்படின்றத பார்த்து நான் வியந்து போனேன். பிரியமானவர்களே, உங்களுடைய சமாதானம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனம் சொல்லுது, இந்த உலகம் தர முடியாத, இந்த உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரியமானவர்களே, மிகுந்த சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இடரலே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்காலத்தில் இடரலே இல்லை. நீங்கள் தோல்வியுறப் போவது இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மாத்திரமே. நீங்கள் வீழ்ச்சியடைய போவதில்லை. உங்கள் வாழ்விலே வளர்ச்சி மாத்திரமே வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த இந்த நல்ல தியான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தை சொல்லுகிறபடி உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை நீ நேசிக்கிறவர்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக அந்த வேதத்தை நேசிக்கிற அந்த இருதயம் எங்களுக்குள்ளே பெருகட்டும். நாளுக்கு நாள் உங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்கள் இன்னும் அதில் வளருவோமாக. எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் எங்களை நடத்துங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்வில் பழிப்பதாக, அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் வாழ்வில் இடரலே இல்லாத வளர்ச்சி மாத்திரமே இருக்கிற ஒரு வாழ்க்கை நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாளிலே அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை நாளில் ரேடியோ டைம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். God bless you.